ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரிஸ் அண்ட் ஷைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சைல்ட்ஹுட் மெமரிஸ். நம்ம சின்ன வயசோட ஞாபகங்களை இப்போ திரும்ப இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். வாங்க பார்க்கலாம். கிளைம் ட்ரீஸ், மரத்து மேலே ஏறி விளையாடின அனுபவம் எல்லாரோட லைஃப்லையும் இருக்குது. அதை இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளைம் ட்ரீஸ். செகண்ட் ஒன், சிவிங்கம் அண்ட் ப்ளோ பபிள்ஸ். ₹1 சிவிங்கம் வாங்கி அதை நம்ம மெண்டு சாப்பிட்டு பபிள்ஸ் விட்டு அதை விளையாடி சிரித்த காலங்கள். ஆஹா, சிவிங்கம் அண்ட் ப்ளோ பபிள்ஸ். பில் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹவுஸ் பில் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருப்போம். அந்த விளையாட்டை பில் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சக்கிங் தம். விரல் சப்புற பழக்கம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. அந்த விரல் சப்புற பழக்கத்தை தான் நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்கிறோன்னா சக்கிங் தம். நெக்ஸ்ட், ப்ளே வித் எ ஸ்லிங் ஷாட். கவன்கால் யூஸ் பண்ணி குறிப்பாத்து நம்ம அடிப்போம் பார்த்துக்கிங்களா, அந்த குறிப்பாத்து அடிக்கிற விளையாட்டை தான் ப்ளே வித் எ ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஜம்பிங், சும்மாவே நம்ம அமைதியாக இருக்க மாட்டோம், எகிரி குதிச்சு விளையாடிட்டு இருப்போம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்கிறோன்னா ஜம்பிங். ப்ளோ பபிள்ஸ். சோப்பை தண்ணியில் கலக்கி அதை பெரிய பெரிய முட்டையாக விட்டு விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா, அதை இங்கிலீஷில் ப்ளோ பபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பிளான்ட் ட்ரீஸ். எங்கேயாவது கீழே இருக்கிற செடிகளை எடுத்துகிட்டு வந்து நானும் மரம் நடுறேன் செடி நடுறேன்னு சொல்லி விளையாடிருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இங்கிலீஷில் பிளான்ட் ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஹாவ் அ பெட். குட்டி குட்டி நாய்களை எடுத்துகிட்டு வந்து என்னோட நாய்க்குட்டி என்னோட செல்ல பிராணி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வளர்ப்போம் கொஞ்ச நாளைக்கு. இங்கிலீஷில் ஹாவ் அ பெட். ஹைட் அண்ட் சிக். மறக்க முடியாத ஒரு விளையாட்டு. கண்ணாமூச்சி தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா ஹைட் அண்ட் சிக். நெக்ஸ்ட் ஒன், ஈட்டிங் காட்டன் கேண்டி. திருவிழாக்களிலையும் கோயில்லையும் சரி நிறைய ஃபங்க்ஷனில் பஞ்சு மிட்டாய் நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது தான் ஈட்டிங் காட்டன் கேண்டி. பிளேயிங் வீடியோ கேம்ஸ். இன்றைக்கி எவ்வளோ மொபைலில் என்ன கேம்ஸ் இருந்தாலும் நம்ம விளையாடின வீடியோ கேம்ஸ் சூப்பர் மேரியோ. ஸோ அதுதான் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோன்னா பிளேயிங் வீடியோ கேம்ஸ். ட்ராயிங். ஒரு பென்சில், ஒரு கலர் பென்சில், இது பேப்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டிஸ்டாகவே மாறிடுவோம். அந்த சும்மா வரைஞ்சி பார்த்துட்டு விளையாடுறது ட்ராயிங் சொல்லும். பிளேயிங் வித் டால்ஸ். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொம்மை தூக்கி வச்சுட்டு இது என்னோட டால், எனக்கு பிடிச்ச டால், என்னோட பாபி டால்ஸ் நம்ம விளையாடிருப்போம். இங்கிலீஷில் பிளேயிங் வித் டால்ஸ் சொல்லலாம். ரீடிங் புக்ஸ். நம்ம புக்கை தவிர எந்த புக்கை, கதை புக்கை எடுத்து படிக்கிறது, சும்மா ஏதாவது படிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறது ரீடிங் புக்ஸ். லிக்கிங் லாலிபப். ஒரு லாலிபப்பை 1 மணி நேரமாக நம்ம சாப்பிட்ட காலம் உண்டு. அதுதான் இங்கிலீஷ் எப்படி சொல்கிறேன்னா லிக்கிங் லாலிபாப். ஸ்கிப்பிங். ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு நான் 50 நீ 50 டைம்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிருப்போம். அந்த விளையாட்டை இங்கிலீஷில் ஸ்கிப்பிங் சொல்லலாம். ப்ளே வித் பின் வீல்ஸ். காத்தாடியை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி போயிட்டே இருப்போம், எவ்வளோ தூரம் அந்த காத்தாடி சுற்றுதோ. அந்த மாதிரி விளையாட்டுக்களை ப்ளே வித் பின் வீல்ஸ். பிக்கி பேக். உப்பு மூட்டை தூக்குறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உப்பு மூட்டை தூக்கி விளையாடுற விளையாட்டை தான் நம்ம இங்கிலீஷ் என்னன்னு சொல்கிறோன்னா பிக்கி பேக். ட்ரெஸ் லைக் ஏ ஹீரோ. ஸோ சக்திமான் ஞாபகம் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம சக்திமான் ட்ரெஸ் போட்டுட்டு நானும் ஹீரோ அப்படின்ற ஒரு மாதிரி நம்ம ஒரு தாட் இருந்திருக்கும். அதை இங்கிலீஷில் ட்ரெஸ் லைக் ஏ ஹீரோ. ஃபைட் வித் அதர் கிட்ஸ். சும்மாவே காரணமே இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பக்கத்து வீட்டு பசங்களோட அடி தட்டி போட்டு சண்டை போடுவோம். அதை இங்கிலீஷில் ஃபைட் வித் அதர் கிட்ஸ். ரைட் அ பைசைக்கிள். யாரோ ஒருத்தர்கிட்ட அப்போ சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிளை வாங்கி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஊரா தெருவாக சுற்றிட்டு இருப்போம். அதை இங்கிலீஷில் ரைட் அ பைசைக்கிள் சொல்லலாம். சேவிங் மணி இன் பிக்கி பேங்க். ₹1 இருந்தாவே நம்ம தான் பணக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் நம்மலாம் இப்போ இருந்திருப்போம். எந்த ₹1 கிடைச்சாலும் அதை உண்டியில் போட்டு சேர்த்து வச்சுருப்போம். அதுதான் சேவிங் மணி இன் பிக்கி பேங்க். பிளேயிங் மார்பிள்ஸ். கோலி குண்டு விளையாடுறோம் இல்லைங்களா, அதை தான் இங்கிலீஷ் என்னன்னு சொல்கிறேன்னா பிளேயிங் மார்பிள்ஸ். பிளேயிங் வித் பில்டிங் பிளாக்ஸ். சும்மா கல்லுங்களை எடுத்து அடிக்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பில்டிங் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விளையாடிருப்போம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்விங் த ஹியூலா ஹூப். ஸோ ஒரு ரவுண்டாக ஒரு என்ன சொல் டயர் மாதிரி இருக்கிறத நம்ம இடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணோம், சுற்றிட்டே விளையாடிட்டு இருப்போம். அது இங்கிலீஷில் ஸ்விங் த ஹியூலா ஹூப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளே வித் யோயோஸ். கையில் ஒரு கயிறை மாட்டிட்டு அதில் ஒரு பால் மாதிரி தொங்கிட்டு அதை கீழே இப்படி அடிச்சு விளையாடிட்டு இருப்போம். அதை ப்ளே வித் யோயோஸ். ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங் ஷூ இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், இல்லாதவங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், எது மேலேயாவது ஏறிட்டு நம்ம சும்மா அப்படியே மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸ்கேட்டிங். ஜம்ப் ரோப். 2 பேர் கயிறை பிடிச்சிட்டு நம்ம நடுவில் நின்று குதிச்சுட்டு இருப்போம் பார்த்துருக்கீங்களா, இட்ஸ் லைக் எ ஸ்கிப்பிங். ஸோ அது ஜம்ப் த ரோப்.
ஃப்ளை கைட்ஸ். பட்டம் விட்டு விளையாடவும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும். அதை இங்கிலீஷ் என்ன சொல்கிறோன்னா ஃப்ளை கைட்ஸ். ஃப்ளை பேப்பர் பிளேன்ஸ். இது ஸ்கூலில் நம்ம எல்லோரும் விளையாடிருப்போம். சும்மாவே பேப்பரில் பிளேன் செஞ்சு முன்னாடி இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நம்ம தூக்கி போடுவோம் இல்லைங்களா? ஃப்ளை பேப்பர் பிளேன்ஸ். ஸ்டெப் ஆன் பெடல்ஸ். கொஞ்சம் சேத்துல தண்ணி தேங்கியிருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம மழை தண்ணி போய் அதில் எகிரி குதிச்சு விளையாடுவோம் இல்லைங்களா? அதுதான் ஸ்டெப் ஆன் பெடல்ஸ். ரோலர் பிளேட். ஸோ இட்ஸ் லைக் எ ஸ்கேட்டிங் மாதிரி தான் இதுவும். அப்படியே என்ன சொல்லுது, சக்கரை இருக்கும் இதுலேயும். இது மேலே ஏறி நம்ம என்ன பண்ணுவோம்? விளையாடிட்டு இருப்போம். ரோலர் பிளேட். பிளேயிங் சீசா. எல்லா பார்க்லேயும் இருக்கும். நம்ம அந்த ஏற்றம் இறக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம்? பிளேயிங் சீசா. ஸ்லைட். ஜர்க்கில் தான் நம்ம இங்கிலீஷ் என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்லைட். ஸோ சப்போஸ் பார்க் போக முடியாதுங்க, வீட்லேயே நம்ம படிக்கட்டு என்ன பண்ணுவோம்? ஸ்லைடாக யூஸ் பண்ணி விளையாடிருப்போம். ஸ்விங். ஊஞ்சல் கட்டி விளையாடுறோம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சுகம்தான். அதை இங்கிலீஷ் என்ன சொல்கிறோன்னா ஸ்விங். ப்ளே ஹாப்ஸ்காட்ச். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டம் போட்டு நொண்டி விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா? ஜில்லி ஒரு இதை எடுத்துகிட்டு, அது வந்து இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்னா ப்ளே ஹாப்ஸ்காட்ச். டூ கார்ட்வில். பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? பல்ட்டி அடிச்சுட்டு விளையாடுவாங்க. இந்த பல்ட்டி அடிக்கிறது தான் இங்கிலீஷ் என்ன சொல்கிறேன்னா கார்ட்வீல். நெக்ஸ்ட் ஒன் போலீஸ் அண்ட் ரோப். திருடன் போலீஸ் விளையாடிருப்போம் இல்லைங்களா? நான் போலீஸ், திருடனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இங்கிலீஷில் போலீஸ் அண்ட் ரோப். ஸோ நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் ஸ்டாம்ப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அது ஸ்டாம்ப் கலெக்ஷன். காயின் கலெக்ஷன். ஸோ நிறைய கண்ட்ரீஸோட காயின்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற காயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்? சேர்த்து வச்சுட்டு விளையாடிருப்போம். அதை காயின் கலெக்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பில் ஹவுஸ் ஆஃப் க்ளோத்ஸ். ஸோ துணியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளே டென்ட் மாதிரி கட்டி இது என்னோட வீடு உன்னோட வீடுன்னு விளையாடிருப்போம். பில் ஹவுஸ் ஆஃப் க்ளோத்ஸ். கார்ட்போர்ட் ஹவுசஸ். ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன வீடு மாதிரி செஞ்சு அதில் ஒரு சாமியை வச்சு செஞ்சுலாம் விளையாடிருப்போம். கார்ட்போர்ட் ஹவுசஸ். டாய்ஸ் டால்ஸ் வேர் ப்ளே. சொப்பு சாமான விளையாட்டு விளையாடுறீங்களா? அதுதான் இங்கிலீஷ் என்னன்னு சொல்கிறேன் டாய்ஸ் டால்ஸ் வேர் ப்ளே. புட் மேக்கப் ஆர் செல்ஃப்ஸ். நம்மளுக்கு நாமளே மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நினச்சி நம்ம கண்ணாடியில் பார்த்து சிரிச்ச காலெல்லாம் உண்டு. அது ஹவுஸ் டெக்கர். ஸோ ஒரு குட்டி வீடை செஞ்சு அந்த ஹவுஸ் டெக்கர் பண்ணுறோம், பார்ட்டி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளையாடிருப்போம். அதை ஹவுஸ் டெக்கர் சொல்லலாம். டாய்ஸ் டால்வேர் ப்ளே. ஸோ சொப்பு சாமானம் கூட்டாஞ்சோரெல்லாம் நம்ம செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா? அதுதான் இங்கிலீஷில் சொல்கிறோம் டாய்ஸ் டால்வேர் ப்ளே நம்ம சொல்கிறோம். ரைட் எ டயர். ஸோ டயர் வச்சு ஓடி விளையாடிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஒரு எங்கேயாவது தூக்கி போட்ட டயரை வச்சு ஒரு குச்சி வச்சுட்டு ஓடி விளையாடிட்டு இருப்போம். ரைடிங் எ டயர். லாக் அண்ட் கீ. ஸோ இது வந்து ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டு தான். அது உயிர் கொடுக்குற விளையாட்டுன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம இதில். ஸோ ஓடி பிடிச்சி இப்போ நான் அவுட் ஆகிட்டுனா உட்காந்துக்கும், நம்மளுக்கு வந்து நீங்கள் யாரோ வந்து உயிர் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவாங்க. பிளைண்ட் ஃபோல்டட் சேஸ். கண்ணை கட்டி விளையாடுற விளையாட்டு தான் இங்கிலீஷ் என்னன்னு சொல்கிறேன்னா பிளைண்ட் ஃபோல்டட் சேஸ். நெக்ஸ்ட்டு ஆடு புலியாட்டம் நம்ம சொல்லுவாங்க. லாம்ப்ஸ் அண்ட் டைகர். இது ஒரு தமிழரோட பாரம்பரிய விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க. கல்லை வச்சு விளையாடுவோம். லாம்ப்ஸ் அண்ட் டைகர். ரன் அண்ட் கேட்ச். ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரன் அண்ட் கேட்ச். ஓடி பிடிச்சி யாரையாவது ஒருத்தரை நம்ம பிடிச்சி அவுட் பண்ணுறது தான் ரன் அண்ட் கேட்ச். 5 ஸ்டோன். 5 அங்கல்லாம் நம்ம விளையாடுவோம் இல்லைங்களா? அந்த 5 கல் விளையாட்டு நம்ம என்ன இங்கிலீஷில் சொன்னால் 5 stones. Thank you so much. Subscribe my channel. Keep watching my videos. Thank you so much.